வார அது வட்டியா மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்லா இருக்குண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். நான் கயர். ஓகே, பழமையா 4 முகங்களையும் பார்த்து உங்களுக்கு அழுத்து போயிருக்கும். இதில் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு. என்ன நம்புறாங்க மாடி போடுறாங்க. சரி சரி கதை என்னப்பா கதையா. சரி, ஓகே, என்ன செய்யறது? 4 பேரும் தான் இப்போ கொஞ்ச நாளாக செட் ஆகி திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ அதால் வந்து 4 பேர்ட்ட மொத்தையும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதோ சமாளித்து பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கு பிறகு வேலைக்கு போயிடுவான். விஜய் பேர் வந்து குறிப்பா வேலைக்கு சொல்லி ஒரு இடங்களுக்கு போயிடுவேன். அதுக்கு பிறகு நானும் கைனும் தான் குப்பை கொட்ட அது வரைக்கும் கொஞ்சம் சமாளித்து பாருங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் பண்ணுறதை விட ஒரு தூர பயணம் கொண்டு போகிறோம். அதாவது வந்து வவுனியா மாவட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஸோ என்னத்துக்காக போகிறோம், எதுக்காக போகிறோம்ன்றதை தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டால் தான் தெரியும். ஸோ நாங்கள் போகிற காரியம் வெற்றிகரமாக முடியுதா இல்லாட்டி தோல்வியில் முடியுதான்னு சொல்லி தெரியாது. வெற்றிகரமாக முடிந்தாலும் வீடியோ பதிவிடுவோம், தோல்வியில் முடிந்தாலும் வீடியோ பதிவிடுவோம். அதாவது வந்து ஒரு முக்கிய விடயத்துக்காக வவுனியா மாவட்டத்துக்கு போய்கொண்டிருக்கோம். கையின பேருங்க குறைச்சி போனாங்க. அதாவது வந்து அண்ணாவுடைய முக்கிய தேவைக்காக தான் நாங்கள் போகிறோம். அதனால் இன்னைக்கு செந்திரனம் வந்து நீரெல்லாம் எடுத்து வரோம். இப்போ அண்ணாவோட நான் செய்கிறது, அண்ணா வேற இடத்துக்கு செட் பண்ணி விட தான் இருந்தவன். பிறகு சொன்னான், தானும் வந்து வீட்டில் நான் ஒரு இருக்கிறேன். டெய்லி வேலை செய்து காசு எங்க வைக்கணும் தெரியாது. அதனால் வந்து நானும் லீவ் எடுத்து உங்களோட வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வவுனியாவுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் வாகனங்கள்னு சொல்லி கேஸுகள் கார்கள் அப்படி தான் போயிருக்கோம். ஆனால் முதல் முறையாக பைக்கில் போகிறோம். நீங்கள் போயிருக்கீங்க பைக்கில்? சரி, நான் போயிருக்கேன். நீ தனியாக போ. ஸோ முதல் முறையாக பைக்கில் போகிறோம். ஸோ நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் சில விருப்பங்களை நிறைவேற்றணுமென்ற ஆசைகள் இருக்குது. கைன் வந்து நேற்று வந்து சொல்லி கவலைப்பட்டவன். ஒரு விருப்பம் உண்டு, நிறைவேற்றணும். மற்றது வந்து கமெண்ட்ல போட்டிருந்த வேல் அம்முக்குட்டியாக சேனல் திறந்துட்டோம். அப்போ எங்களோட வேணு அண்ணாவும் துறந்தானே என்ற மாதிரி சொல்லி இந்த வேல் வேணு அண்ணாவும் தலை ஆட்டல்லே தெரியுது. அப்ப விருப்பம் இருக்கு. சரி, ஓகே, அப்ப நாங்கள் இப்ப எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். அப்படியே படிப்படியாக அங்கங்க போறோம்ன்றத தொடர்ச்சியா வீடியோல பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் பைக் தான் போகிறோம். நாங்கள் 2 பேர் ஒரு பைக்கில், அதே மாதிரி அங்கே சீனு அது 2 பேர் ஒரு பைக்கில். அதெல்லாம் பூட்டியாச்சு தானே? அதெல்லாம் பூட்டியாச்சு. விழுந்தோ இது அப்படியே ஒரு மொபைல். காற்று 7 மணிக்கு இந்த செந்துருண்ட பைக்கை கொடுத்துருங்க. அன்றாடு காற்று மணிக்கு செந்துருண்ட பைக்கை கொடுத்துருக்கேன். பைக்கில் வவுனியாவுக்கு போக முடியாது. வாரத்தில் போனால் தான் நல்ல போகிறாங்க. வேலைக்கு பயன்படுத்தினா அந்த சீட்லாக கரெக்ட் போட்டு
செந்திரன் கடவுளா தம்பியில சரி இல்லைன்னா செந்திரன் நட்ட அந்த மூளை பிளாட்ல இருந்துச்சு ரெண்டாவதுல கூட காலம் நட்டி உன்னோட அனுப்பியது ரெண்டாவதுல அந்தந்த வீட்டில் தான் பொருந்தமாகுது காத்த பாருங்க இந்த வீடுகள் எல்லாம் அங்கே இது நடக்குது காத்தடிச்சு மலைக்கு ஓகே அப்போ நான் வீட்டில் அதை பூட்டி போட்டு அப்படி எடுத்து ரைட் போலாம் ரைட் தாமதம் பட்டா இதுக்கு அந்த பாட்டு போடக்கூடாது கிள்ளி வடத்துல முடியாது இப்போ வந்து வரணும் முடியாத போயில அதுக்கு கலைச்சு போனோம்ன்றது காலம் சாப்பிடல தானே. இப்போ 11 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ காலமாக சாப்பாடை முடிச்சுட்டு போவோமே. செந்திரன் சாப்பிடுறீங்களா? செந்திரன் நிறைய நிற்கிற இப்போ இந்த கடையில் வந்து அப்போ நாங்கள் வரைக்கும் முட்டை ரோல் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு போனாங்களா. இப்போ ரெடியாகிட்டு போய் தான் அந்த ஞாபகம் வந்தது. நாங்கள் வரைக்கும் வேறு தான் இருக்கா? ஆ கடும் தம்பி சாப்பிடும் சாப்பிடும் விட மாட்டீங்க அழுங்க நான் சோடா குடிக்கிறேன். எனக்கு புனக்காண்டி நீ என்ன காண்டி கோழி சாப்பிடுங்க. ஓகே, அப்போ நான் சாப்பிட்டேன். நீ அடுத்த இடமா போகிறத பார்க்கலாம்.
அவர் ஒரு அம்மா வேறங்களா அம்மா பயந்துட்டாவதுரியா கட்டி எடுக்க போறீங்களா அதெல்லாம் பயம் இல்லைம்மா ஆமா போட்டும் ரைட் கீட்டாயிட்ட பறந்து விடுங்க அது சேர்த்தே தான் அது தண்ணி தானே அதுக்குள்ள ரங்கில் கூட ரோட்டில் வாங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மனம் ஒன்று வந்துட்டு அப்போ நாங்கள் வாங்கினதை நிப்பாட்டிட்டோம் இப்போ வந்து இந்த ஹீட் மெஷர்மெண்ட்டோட விட்டு நாங்கள் தண்ணி கிட்ட இருக்கு திறந்துருக்காங்க உடம்புல இன்னொரு நேஞ்சரவங்க தான் இது கொஞ்சம் இறங்கணும் இது இது அவ்வளோ இவ்வளோ தான் தண்ணி விடுறது திறந்து போடுங்க கிட்ட நாங்கள் எடுத்து அனுபவம் புரியுது சரி அப்போ உங்களை சைட் பண்ணி விட்டு நாங்கள் பஸ்ஸில் போ போ பஸ்ஸில் இது வந்து ஒரு நிலக்கு சீரத்தினர் கடவா இறங்க போகுது நிறைய அப்புறம் அடுத்து தண்ணி வாங்கிச்சு பாயாத அவ்வளோ அதுக்கு பாஞ்சிச்சேன்டா ஃபேமஸ் பாஞ்சு சொன்னான் அது வக்கீலாம் போவாங்க அதாண்டி நான் போடுறான் அடே போடுறேன் நல்ல இப்படி போகிறோம் நல்ல அடே போகலாம் சார் என்ன மாதிரி நல்ல கை கை இதே நல்ல காலம் கொதிக்க கொதிக்க இப்போ சரி டவுட் ரொம்ப என்ன டவுட் இவ்வளோ தூரம் கருப்பாக வந்து ஓகே காட்டில் விட்டு செய்து நல்லா செய்யுது தண்ணி இவ்வளோ அனுபவம் முன்னேற்று இப்போ ஓடல இல்லை ஓடலாம் தண்ணி இருக்காது தண்ணி அடைச்சிது மூட்டை கொண்டு வந்துடும் வாய வச்சு ஊதுரா செந்து பாயம் நீ நம்புறேன் நீ இல்லை லாமாசில் ஆளு கப்பலாக தொப்பாமல் அப்படியே நாட்டு இவெல்லாம் உறிஞ்சு அந்த உடிஞ்சு அவிஞ்சு அவளால் ஓடிக்கொண்டு வரும் அப்போ சின்ன சின்ன நண்டை அதுவும் தெரியாது தெரியாது சரி எங்கள் தனி பேர் எடுங்க அந்த இடத்துல ஆப்ரேஷன் செய்ய முடியாது ஆப்ரேஷன் எல்லாரும் பைக்கில் வந்து நீங்கள் விட மாட்டேங்க இந்த ரேடியேட்டர் இதெல்லாம் பிச்சு போகுதாண்டி போகணும் அண்ணோய் கொஞ்சம் தண்ணி தாரீங்களே மற்றது வந்து மினரல் வாட்டர் நம்ம விடுறாங்க சும்மா தண்ணியெல்லாம் கூட இல்லாது பார்த்து போனது சரி மினரல் வாட்டர் தானே விடலாம் போத்தலாம் தண்ணி வாங்கி பார்த்து உண்மையாவும்
அதே மட்டும் இல்லை என்ன வாட்டர் என்ன இது சரி இந்த தண்ணி தான் விடுவோம் ஃபில்டர் தான் விடுவோம்ல வாகனத்தை ரெடி பண்ணி தண்ணியோட வந்துட்டு மாதிரி ஆகும். நீங்கள் அடைச்சி வந்துருக்கு சோடா கவுட்டு ஊற்றி விடும் எங்களுக்கு இது தேனை கூல் வாட்டர் ஊற்றுற 3 நம்பர் தான் 3 நம்பர் தான் ஏன் நார்மல் வாட்டர் இங்கே அடுத்த கீழே முடிஞ்சு வாக்கு அன்னைக்கு 4 வழி 5 வழி விட்டுனாங்க அப்படின்னா நீ இப்போ 20 லிட்டர் காரண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கலாம் பாப்போம் இப்போ ஃபுல்லாக வரையில் தான் தண்ணி வழி அடைப்பு இங்கே வந்துருக்காங்க அடைப்பு அந்த கருப்பாக வந்தது அந்த வாளி தண்ணி விட்டு தாண்டா அடைப்பை விசாரிக்கல கரல் அப்படி நிற்கணும் கருப்பாக வந்து வாழி தண்ணி குடிங்க நீங்கள் குடிங்க சரி கருப்பா வந்து வாழி தண்ணி ஃபில்டர் பண்ணாமக்குள்ள இதாண்டி இருக்கு அதான் கருப்பாக வந்திருக்கு நாங்களே கருப்பா இல்லை எங்களுக்கு அப்படி தான் சொல்கிறேன் ஃபில்டர் இருந்து அம்படணும் உண்டு இல்லை இல்லை அது ஆஸ்மா தான் எங்களுக்கே சுத்த தண்ணி இல்லையா இப்போ அந்த காரு கழுவுறது கூட கராச்சி எல்லாம் ஃபில்டர் தண்ணி தான் கழுவுறது கால் பண்ணி கேளு எங்கேண்டு வீடியோ கால் பண்ணார் இந்த காருக்கு தான் முடியாது வேணாடா அது அடைப்பு இருந்தால் தான் அவ்வளோ இந்த தண்ணி தேவைப்படாது இல்லை அடைப்பு இருந்தால் வீட்டு ஏறும் அங்கே இருக்கு ரோட்டில் கூட எங்கள் ஓரம் வைப்பாங்க இது கூல் இல்லை அதுக்காக கூல் பண்ணி வண்டியா ரம்படி 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 டேய் கீழே இல்லைடா அங்கே பின்பக்கம் சைலன்சர் பக்கம் போய் பாரு அதான் ஓட்டை இருக்கும் கீழே பார்த்து அவ்வளோ ரன் பண்ணலாம் நேற்று ஊருக்கு கண்ணந்தாரு அவ்வளோ போய் கொண்டிருக்கணும் அவ்வளோ இப்படி ஒரு தண்ணி இருக்கிறது தானே அதுக்குள்ள போகிறோன்றது அது இல்லை அதுக்காக இருக்குல்ல அதுக்கு நான் இப்படி போட்டில் தான் காலுக்கு திறந்து கூட அதுக்கு நீ அங்கே போடுங்க ஆரம்பி ஓகே இப்போ நான் காரை சி வாகனத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போகும்போது பார்ப்போமா அடிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் இதுக்கெல்லாம் இதால் தண்ணி அங்கே வழியில் அண்ணா போட்டு விட்றாங்க நான் அவங்கள போகணும் உங்களை போட்டவங்க நிலம் தானே உங்களுக்கு எவ்வளோ வாகனம் ஃபேமஸ் ஆகும் உங்களோட நாட்டே போங்க என்ன போகிறேன் உண்மையாக என்னது அனுப்பலாம்
குடி அவன் சந்தன குடி என்ன வேணும் என்னையா செய்தி என்ன செய்யுது வானம் இப்படி ஒரு பிரச்சனை தரமுன்னு தெரியா போயிட்டு கோல் பண்ணி அங்கே வீட்டு கேட்கணும் போய் நம்ம இந்த வானத்தில் போகணுங்களா அப்போ எங்களுக்கு தெரியாதானே வந்து நாங்கள் வானம் நாங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி புளிய குளத்துலேயே என்னென்ன வாகனம் அதை விட பசியும் வந்துட்டு இந்த ஆனால் தான் சாப்பிட வேண்டிய இருக்கு ஆனால் இதில் இருக்கு நல்லா தான் கிடக்கு ஆனால் பாம்பு பூச்சியில் வந்து இருக்கு வரியா என்ன ஆகுதுண்ணா இங்கே இருக்கீங்க பாம்பு பூச்சியை விட ஓலைகள் விழுந்து கருத்தல்ல விட்டு பாம்பு விழுந்தாலும் தப்புலாம் வானத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நீங்களும் வந்து இருங்க கொஞ்சம் டைம்ல வித்தியில எனக்கும் தெரியாது அட்ரஸ் ஓ சொல்லுங்கக்கா அக்கா என்னடா எனக்கு இஞ்சால இடம் ஒன்றும் தெரியாது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் புளியங்குளம் சந்தியில் இந்த தெரியாயிரம் போயிடாது கிட்ட சொல்லுவோம் முல்லத்தீவு ரோட்டுக்கு இந்த அங்கே யாரும் இல்லையா வீட்டில் அப்படியா இல்லை லொக்கேஷன் யாரும் அனுப்பக்கூடிய மாதிரி இல்லையே அப்படியா ஓகேக்கா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் முதல் கட்டமாக இங்கே போகணும் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இதில் என்னோட புளியங்குளம் சந்தியில் வேற புளியங்குளம் சந்தியில் 3 சந்தி வேறு புளியங்குளம் சந்தியில் ஒன்று ஜப்னா போதும் நீங்கள் வாங்கினீங்க ஒன்று முல்லாத்தீவு ரோடு நாங்கள் இப்போ இங்கேருந்து தான் பாருமா ஜப்னாலேருந்து தெரியும் தானே அப்போ முல்லத்தீவு ரோட்டா அதில் வந்து சந்தியில் வந்து அந்த மணிக்கூட்டு போகிற மாதிரி மணிக்கூட்டு கறியை அதிலே வந்து அந்த மணிக்கூட்டு போகிற முள்ள பக்கமே திருப்பி போட்டு அதாவது நீங்க சொல்றது முல்லத்தீவு ரோடு அப்படியே சரியாக்கா அப்படின்னா நாங்கள் அதில் வந்து திரும்பிட்டு உங்களுக்கு ஒரு கோல் அடிக்கிறோம் குறை இணைக்காம அட்ரஸை சொல்லி தாங்கக்கா ஓகே குறை இணைக்காங்க நாங்கள் வரைய வானம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு ஓகேக்கா ஓகேக்கா அதில் வந்து அடிக்குதம்மா வாங்க அப்படியே எதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே வாங்க அப்படியே போவோம் மணி அப்படியே அட்ரஸை கேட்டு போங்க பஸ் மாடுவோம் 4 சந்தை பிள்ளையாருக்கு முன்னால் பிள்ளையால கோயில் என்ன எவ்வளோ முருகன் இல்லை இது இப்போ நாங்கள் எவ்வளோத்துல நினைக்கிறோம் எவ்வளோத்துல நிற்கிறோம் நீங்கள் நயனாமடூரில் நிற்கிறோம் கதைங்க அண்ணா இருக்கோம் ப்ளீஸ் நான் இந்த ராசபுரத்தில் இருக்கிறேன் கரெக்டாக ராசபுரம்
படத்துக்கு வேணும் சொல்லுங்க அந்த இப்போ அடமன் ரோட்டில் திரும்பி போகிறோம் தானே அந்த வீட்டுக்குள்ளார ஒரு மேலே கொஞ்சம் தூரம் நயனாமனுக்குள்ள இருந்தால் அந்த மாட்டுப்பட்டி அடி இருக்கிற வீடு தானே ஆமாம் சரி அக்கா ஓகே இல்லைங்கண்ணா ஆனால் இந்த ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் போங்க அதில் புதுசாக ஒரு பிளேட் ஒன்று போட்ட வீடு ஒன்று அந்த அவரத்தை போனீங்கன்னா சரியா அவட பக்கத்தில் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் சரிண்ணா இவ்வளோ வேலை பிஸியிலே உங்களுக்கு அட்ரஸ் சொன்னாங்க தேங்க்ஸ் சார் இப்போ புளியங்குளத்தில் என்ன இடம் சொன்னவங்க நைனாமடு நாங்கள் வீட்டை பார்த்துக்கலாம் ஸோ வீட்டை வந்து இப்போ வேலை நடப்பு கொடுத்துவாங்க வந்து பார்த்துருக்காங்க அவளுக்கு போகுமே அவங்களோட காய்ச்சினாங்க அவங்க வந்து வேலையாக வெளியில் பெரிய வீடு தானே பெரிய வீடு எந்த ஒரு கதாபுடி கதாபுடி கதவுளத்துக்கு என்ன அடிக்கும் போல வேலையெல்லாம் இங்கே வச்சு நல்லா இருக்குண்ணா கதாபு அஞ்சரை இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே அங்கே ஒரு கொரடோவில் இங்கே பக்கம் எல்லாம் இருக்காரு போகுது சட்டியான வீடியோ இது பாத்ரூம் தான் பாத்ரூம் என்னடா இதில் பெருசாக இருக்குது பாத்ரூமே கிளப்பம் கூட வெட்டு கிணறுகள் தான் வயல் காணி எனக்கு பெரிய காணி மேலே இல்லை மேலே அது இந்த கட்டையில் சரி ஓகே நாங்கள் பார்க்கலாம் இல்லை கோயில் ஃபுல்லாக இல்லை இல்லாமல் ஒரு அறையில் இருக்குமா பேரடிக்கணும்டா தலோ நீரண்டு வா என்ன பேர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அது வெட்டி மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குங்க ஃபுல்லாக கொடுத்து இது புள்ளங்கில கொத்துக்கப்போம் ஸோ அப்படியே பாருங்க ஆறு வழியில மதியம்
இது மாங்கொல்லி உழவு செய்கிறார்கள் தானே ஃபுல்லாக அந்த மாடு மயில் குயில் மேலே சும்மா எனக்கு கட்ட தொடங்கல அப்படியே விட்டுருக்கு. செங்கல் வீடோட பெரிய பார்க்கிங் இது. சரி மேலே எல்லாரையும் தோலுக்கு உள்ளுக்கு மட்டும் மேலே இல்லை கொல்லாமலேருந்து காய்டி கொண்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்களை கூப்பிட்டு அவங்கள வீட்டை தான் வந்து நிற்கிறோம். ஸோ அந்த அக்காக்களுடைய வீட்டை தான் வந்து நிற்கிறோம். ஸோ அவங்க வந்து இல்லை, அவங்க வந்து கொத்துகளாக போயிட்டாங்களாம். ஸோ என்ன தேவைக்காக வந்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு வீடு ஒன்று பார்த்துருப்பியல். ஸோ அந்த வீடு வந்து வேறு யாக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அதாவது வந்து மேசன் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய வீட்டு வீடியோவில் நாங்கள் போட்டுனாங்களோ அதே மாதிரி அண்ணா அன்றைக்கி அண்ணா கட்டின வீடுன்னு சொல்லி எங்கள்கிட்ட வீடும் அண்ணா தான் கட்டினது, இவர்கிட்ட வீடுன்னு சொல்லி ஒரு மேல்மாடி வீடு ஹோம் வீடு போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வவுனியாவில் புளியங்குளத்தில் எந்த ஒரு அக்கா அடிச்சிருந்தா அப்படி தங்களுடைய வீட்டு வேலை நடக்குது தம்பி, உங்களோட வீட்டில் வேலை நடந்த மாதிரி அந்த ஜிப்சன் வேலையில் என்ன மாதிரி செய்தறிவீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தது. ஸோ அதற்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் எனக்கிட்ட வந்தது. உண்மையிலே வந்து எங்களுடைய வேலை பிடிச்சி கூப்பிடையக்க. ஸோ அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் செய்து கொடுப்போம் பண்ணுறதுக்காக வந்த நாங்கள். அது மட்டும் இல்லை, அக்கா கோல் பண்ணி கதைக்கும் போது என்னோட கேட்ட கதை வந்து அடிக்கிறாவா? ஹலோ அக்கா ஆளுங்களை இருத்தி போட்டு பைக் எடுத்து கொண்டு போனார், எங்கேன்னு தெரியல. ஓகே ஓகே, சின்னவர் நிற்கிறார். ஓகே, அதாவது வந்து அவங்க என்னோட கேட்கும்போது சொன்னாங்க, தம்பி உங்களுடைய வீட்டு வேலை முடிஞ்ச கையோட எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் வேலை செய்கிறாக்கள்லாம் எங்களோட வீட்டையும் வேலை செய்யணும். ஸோ வேறு யாரையும் மாற்றிக்கிட்டு செய்யாமல் அவங்க வேலை செய்யணும்னு கேட்டபடியாக ஸோ இந்த தூரம் விரும்பி கேட்குறாங்களே என்று போட்டு நாங்கள் உடனடியாகவே ஒழிக்கிட்டு வந்த எங்களை வீட்டு வேலையை நிப்பாட்டி போட்டு உடனடியாக வந்தது. ஸோ அவங்களும் வந்து நல்ல ஒரு அழகான வீடு கட்டி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த அழகான வீட்டுக்கு வந்து இப்படியான ஒரு வேலை, அதாவது வந்து ஜிப்சம் வேலை செய்தால் உண்மையிலே வந்து அந்த வீட்டுக்கு அழகு அவங்களும் அதைத்தான் விரும்பி கொடுத்தாங்க. ஓகே, அப்போ நாங்கள் வீடெல்லாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து அவங்க நேரடியாக ரேட்டில் கரைச்சி போட்டு வேலையை வந்து சரியா. ஸோ நான் நாங்கள் வேலை செய்ய என்ன எங்கே புரியணும் வாங்க சும்மா அந்த படத்தில் சந்தானம் சொன்ன மாதிரி அம்பியை மறந்துடாதே அப்பூ, அண்ணன் மறந்துடாதே அப்பூ. அப்படியே இதாக இருந்தால் சரியா, நான் நன்றி மறப்பது நன்றண்டு. சரி ஓகே, அப்போ நாங்கள் எங்களுக்கு ஏதோ சோடா கொண்ட போயிட்டோம் போல. அதே மாதிரி அக்கா தான் தர முடியாத சூழ்நிலை ஒரு பிளாப்பழத்தை வெட்டி கொண்டு போட்டா வேலை உருட்டி கொண்டு. ஓகே, ஆளும் கடைக்கு போயிட்டு தான் பாரு போல. பா இல்லையா சோடாவும் இல்லையா? இல்லை பிள்ளைதானே அப்படியா? இல்லை பிள்ளைதானே. தேங்க்யூ. அதை குடிக்கிறீங்க அந்த
மயிலோ ம். என்ன செய்யறது இப்போ கூட்டி கொண்டு வந்தாலும் கவனிக்கல சரி வீட்டுக்காரராவது கவனிக்கிறாங்க அது இந்த நல்ல கடையாக பார்த்து நிப்பாட்டணும். காஞ்சி விட்டு இப்போ அது முள்ள காயாமல் இருக்குமோ போய் காஞ்சமோம்னா கவனிக்கதான் அவனுக்கு சரி போல இருக்கிற என்னது எனக்கு யார் கொஞ்சம் வாகனத்தாலாம் கொஞ்சம் குழம்பிட்டு இது எத்தனை மணி ஆகுது தெரியாது வீட்டை விட்டு ஒரு 2 வீட்டை போகிறோமோ தெரியாது. உங்களை குடிக்கணும் நாங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்களை இது பார்க்க போகிறோம் கவலை அதான் கவலையாக இருக்குது ஆனால் வேலை வந்து அப்படி நீட்டாக போங்க எந்த மாதிரியாக தான் போகும் நீங்கள் வரேன் அதை ஓகே அப்போ நாங்கள் இனி போகும்போது வீடியோ தொடருவோமே.